அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப டேஸ்டான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி 200 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், வெல்லம் 400 கிராம், 1 கப் அரிசி இருந்ததுன்னா அதே கப்பில் 4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி இருந்த கப் அளவுக்கு 1 கப் பசும்பால் எடுத்திருக்கேன். 4 துண்டு அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். நெய் 100 ml, 5 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமாக முந்திரியும் காஞ்ச திராட்சையும் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்து விட்டுக்கலாம். பச்சரிசியும் 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ நாம வச்சிருக்க 1 கப் பசும்பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 கப் அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு கரெக்டாக தண்ணியும் பாலும் சேர்ந்து 5 கப் அளவு இருக்கணும். நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்ல குலைவாக வர அளவுக்கு 3 விசிலிருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அரிசி வேகிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரியும் உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சமாக வறுப்பட்ட உடனே காஞ்ச திராட்சையும் உள்ளே சேர்த்துக்கலாம். காய்ஞ்ச திராட்சை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளை உள்ளே சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால தேங்காய் பொங்கலோடு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி வச்சு வடித்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக மீதம் இருக்க 3 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இனிப்பு நல்லா தெரியறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான சக்கரை பொங்கல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.